இங்க இந்த 3 பேர் சேர்ந்து பாகிஸ்தான்ல ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு காஷ்மீர் பக்கத்துல ஒரு ஊர் ஞாபகம் வருது. அது தெரிஞ்சதுமே அங்க போய் தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்பன்னு பார்த்து இந்த ரிப்போர்ட்டர் கூட வேலை செஞ்சவன போலீஸ் பிடிச்சிடுறாங்க. திடீர்னு அவனை வச்சே இவனை கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த ரிப்போர்ட்டரை எல்லாம் உண்மையே சொல்லிடுறான். அண்ட் நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணுக்காகவே ஹீரோ முதல் தடவை மசூதிக்குள்ள போயிட்டு மதம் நாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்து வேண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த ரிப்போர்ட்டர் இது வரைக்கும் எடுத்த வீடியோவை எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து போலீஸ் வரதை பார்த்ததுமே இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒழிக்க வச்சிடறான். ஆக்சுவலா ஹீரோ இது வரைக்கும் உண்மையை மட்டும் தான் பேசியிருக்காரு. ஆனா இந்த பொண்ணுக்காகவே அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லி உங்க ஆளுகிட்ட நம்ம இங்க இல்ல வேற இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி அவனும் போய் சொல்லிடுறான். அண்ட் அன்னைக்கு நைட் இவங்க 3 பேருமே அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ஷாக் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோ உங்க அம்மாவான்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. ஸோ இவங்க 3 பேருமே கிளம்பி அங்க கிளம்புற பஸ்ஸுக்கு போயிட்டு ஒவ்வொரு ஸ்டாப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஊர் பேரை சொன்னதுமே அந்த பொண்ணு தலையாட்டி இதுதான் என்னோட ஊருன்னு சொல்றா. அதை கேட்டதுமே இவங்க 3 பேருமே சந்தோஷப்படுறாங்க. தென் இவங்க 3 பேருமே இந்த பொண்ணோட ஊருக்கு அதே பஸ்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ நான் தப்பிச்சு போறேன், இந்த பொண்ணை நீ கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. தப்பிச்சு போறான். ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் தப்பிச்சிடறாங்க. அண்ட் இந்த பொண்ணை இந்த ரிப்போர்ட்டர் அவங்க அம்மா கிட்டே சேர்த்துறா. அதை பார்த்ததுமே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு தூக்குறாங்க. இந்த ரிப்போர்ட்டர் அதை வீடியோவே எடுத்துறா. ஆனா ஹீரோவை இந்த போலீஸ்காரங்க ஷூட் பண்ணி பிடிச்சிடறாங்க.